ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ கிச்சன் வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேன். நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு திணை அவல் உப்புமா தான் பார்க்க போகிறோம். இந்த திணை பார்த்திங்கன்னா ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் ப்ரெக்னென்சி தள்ளி போகிறவங்களுக்கு இந்த திணை ரொம்பவே நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த திணை அவல் வந்து ரொம்பவே நல்லது. ஸோ இப்போது நம்ம திணை உப்புமா செய்கிறதுக்கு திணை அவல் உப்புமா செய்ய என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா திணையோட அவல். ஓகேவா? எல்லா கடைகளிலுமே இப்போ வந்து திணை அவல் கிடைக்குதுங்க. இது திணை அவல். இந்த திணை அவல் பார்த்திங்கன்னா நம்ம சும்மா சுடுதண்ணி தெளித்து ஒரு 10 நிமிஷம் வச்சாலே நமக்கு உதிரியாக வந்து திணை அவல் கிடச்சிரும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த திணை அவலை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அப்புறம் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க, ப்ரெக்னென்சி ஆகாமல் இருக்கிறவங்க இந்த திணை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இது ஹெல்த் வைஸ் ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு கப்பில் எடுத்துருக்கிறேன். ஒரு கப் அவல், சும்மா ஒரு அரை கப் சுடுதண்ணியை நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். ஸ்ப்ரிங்கிள் பண்ணாலே போகிறோம், அந்த அவல் வந்து ஒரு மாதிரி உதிரியாக நமக்கு கிடச்சிரும். நீங்கள் அப்படியே நிறைய ஊற்றிட்டிங்கன்னா என்ன ஆகணும், நம்ம அரிசி அவல் மாதிரி இல்லை, இது குழன்னு குழஞ்சி போயிடும், கஞ்சி மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தண்ணி வந்து தெளித்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் இதை நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அவல் வந்து ரெடி ஆகிடும். திணை அவல் ரெடி ஆகிடும். நல்லா உதிரியாக பொலன்னுட்டு நமக்கு ரெடி ஆகிடுங்க. அப்புறம் இது கூட வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, கருவேப்பிலை, கடுகு, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் தாளிக்கிறதுக்கு. ஓகேவா? இப்போது நம்ம ஊற வச்ச அவலை எடுத்துக்கிட்டோம். ஸோ பாருங்கள் இவ்வளோ அழகாக உதிரியாக இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. முந்திரி பருப்பும் வேர்க்கடலையும் வேண்டான்னு நினைக்கிறவங்க நீங்கள் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். ஸோ ப்ரோட்டீனும் நம்மளுக்கு குட் கொலஸ்ட்ராலும் முந்திரி பருப்புலேயும், அதிக ப்ரோட்டீன் வந்து வேர்க்கடலையிலும் இருக்கிறதுனால நான் இது ரெண்டையுமே எடுத்துக்கிறேன். ஸோ மார்னிங் வந்து நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு லைட்டாக இருக்கும். நீங்கள் நைட்டும் இது சாப்பிடலாம். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ரெகுலராகவே எடுத்துக்கலாம் திணையை. இப்போது கடாயில் நான் தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். இந்த மாதிரி உப்புமா தாளிக்கும் போது நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா உப்புமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கடுகு வெடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. வெங்காயம், பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா போட்டு வதக்கும் போதே நம்ம அவலில் உப்பு சேர்க்கலை, அதனால் தேவையான அளவு வெங்காயத்தில் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதுக்கு தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் நான் சால்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இதுக்கு எதுவுமே தொட்டுக்கிறதுக்கு வேண்டாங்க, அப்படியே சாப்பிட்லாம். ஸோ நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டுக்கலாம். மார்னிங் இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸிங்க. அப்புறம் முந்திரி பருப்பையும் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பும் வேர்க்கடலையும் கொஞ்சம் இந்த எண்ணெயில் ஃப்ரை ஆன உடனே நல்லா ஓரளவுக்கு தெரியும் தானே, இந்த சவுக்குன்னு இல்லாமல் கொஞ்சம் நல்ல எண்ணெயில் கிறிஸ்பியாக ஃப்ரை ஆன உடனே நம்ம அவலை கொட்டி கிளறி இறக்கிட வேண்டியதாங்க. ஸோ இது நான் நைட்டு டின்னருக்கு பண்ணினதுனால தேங்காய் பூ போடலை. இதே நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை பண்ணி சாப்பிட்றதா இருந்தால் தேங்காய் பூ போட்டுக்கோங்க. ஏன்னா தேங்காய் பூவும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ உப்புமாவை கிளறி இறக்குனதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு கிளறிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. உண்மையாக நிறைய பேருக்கு வந்து கேட்குறது, நிறைய பேரோட பிரச்சனையே இப்போது வெயிட் லாஸ் தாங்க. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும். தேங்க்யூ. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஐ ஹோப் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
வெயிட் லாஸ் பண்ணிட்டாலே நமக்கு உடம்புல பாதி நோய் குறைஞ்சிருங்க. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி லேட் ப்ரெக்னன்சியாக இருக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.